சிரமப்பட்டு போயிட்டோம். ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்துருந்தோம், இப்போ ஏழை ஆயிட்டோம், சிரமப்பட்டு போனோம். இதே ஊரில் இதே இடத்துல ஒரு காலத்தில் மதிப்பு மரியாதையோடு தான் இருந்தோம். எங்கள் தாத்தா காலம், அப்பா காலம். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம், சிரமம் அனுபவிக்கிறோம், ரொம்ப ஏழ்மையில் ஆயிட்டோம். ஒரு காலத்தில் நிறைய பேருக்கு உதவி செய்தோம், இன்றைக்கி மற்றவங்கள்ட்ட கையேந்த நிலைமைக்கு வந்துட்டோம். அப்படிலாம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அந்த எளியவர்களை அதிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து கனப்படுத்துவாராம். சோர்ந்து போகாருங்க. நான் எளியவனாக இருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு போயிட்டேன், இழந்து போயிட்டேன் அப்படின்னு நினைக்காதங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் இருக்கிறேன். அதுக்காகத்தான் அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்து வந்தார். ஐஸ்வர்யமுள்ள தேவன், பரலோகத்தில் அவருடைய மகிமையை யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் வந்தபோது அவர் ஒரு சத்திரத்தில் கூட அவருக்கு இடம் இல்லைங்க. அதனால் மாட்டுத் தொழுவத்தில் அங்கே தான் அவர் கிடத்தி வைக்கப்பட்டார். ஏழ்மையின் கோலம் எடுத்தார். ஏன் ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஒரு ஏழ்மையின் கோலம் எடுக்கணும்? நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற, எளிமையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க, ஏழ்மையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க, உயர்ந்த இடத்தில் இருக்கிற தேவன் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார் பாருங்க. நம்முடைய ஏழ்மை, நம்முடைய கஷ்டம், நம்முடைய எல்லாவற்றையும் அந்த சிலுவையில் அவர் சுமந்து முடித்தார். நம்ம மேலே வைத்த அன்புனால, உங்கள் மேலே வைத்த அன்புனால. அதனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவன் இருக்கிறதுனால அந்த இயேசுவை விசுவாசித்து, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு செல்வம், நீங்கள் தான் எனக்கு ஐஸ்வர்யம், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி பாருங்க, எவ்வளோ சந்தோஷம் உள்ளத்தில் வந்துடும் தெரியுமா? அவரை நமக்கு சொந்தமாகிட்டோன்னா உலகமே நமக்கு சொந்தம். உலகமே அவருக்கு சொந்தம் இல்லை. அப்போ நம்ம ஐஸ்வர்யவான்கள் தானே. விசுவாசத்திலே நாம் ஐஸ்வர்யவான்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறாரு. அதனால் சோர்ந்து போகாதுங்க. உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? தகப்பனே, எளியவர்கள் நீர் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி எளியவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அடைக்கலத்தில் வைத்து கனப்படுத்துகிற தேவன், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க நீர் ஏழ்மையின் கோலம் எடுத்து வந்து சிலுவையில் உங்களை பலியாய் கொடுத்து, ஆண்டவரே எனக்காக லாபத்தை சிலுவையில் செய்து முடித்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.